உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். எங்கள் சாதி வழக்கப்படி கடனுக்காக கிரயம் எழுதி கொடுப்பதும் மறுகிரயம் பெறுவதும் எங்களுடைய வழக்கம் என்ற கட்சியை நீதிமன்றத்தில் வைக்க முடியுமா? இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் சிவகாமி வெர்சஸ் ராமசாமி என்ற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய சாதி வழக்கப்படி கடனுக்காக தான் கிரயம் ஒப்பந்தத்தை நாங்கள் எழுதி கொடுத்தோம். கடன் முடிந்த பிறகு நாங்கள் அந்த கிரயத்தை மறுகிரயமாக நாங்கள் எழுதி வாங்கிக்கிறோம். இது எங்களுடைய சாதி வழக்கம் என்ற கட்சியை அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு நீதியரசர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 92 பிரகாரம் வாய்மொழி ஒரு சாட்சியத்தை ஏற்க முடியாது. கடனுக்காக தான் நீங்கள் கிரயத்தை எழுதி கொடுத்தீங்க என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடன் வாங்கினதுக்கான ஆதாரத்தை நீங்கள் நிரூபிக்கணும். வட்டி கட்டிட்டு வந்ததுக்கான ஆதாரத்தை நிரூபிக்கணும். அசல் தொகையை முழுசாக கட்டிட்டீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஆவணத்தை வாங்கணும். ஆவணத்தை தர அவர் மறுத்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்படி ஒரு வலுவான ஆதாரங்களை வைத்து தான் நீங்கள் வழக்காட முடியுமே தவிர வாய்மொழி அந்த சாட்சியத்தை ஏற்க முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லி